யாருக்கிட்ட வாங்குற, எங்கே கொண்டு போகிற, எத்தனை நாளாக இந்த பிஸ்னஸ் நடக்குது, உங்கள் நெட்வொர்க்கில் யார் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்களுடைய கான்டாக்டு டீட்டெயில்ஸு ஒன்று ஒன்றா சொல்லு. யோ சார், அந்த பேனா பேப்பர் ஐடியா. சரிங்க சார். சார் சத்தியமாக சொல்கிறேன் சார், எனக்கு யாருன்னு தெரியாது சார். சார் அவர் ஃபோன் பண்ணி இதை எடுத்துகிட்டு வர சொன்னார், ஏர்போர்ட்டுக்கு போகணுன்னு சொன்னார் சார். அவள் தான் சார் எனக்கு தெரியும். ஓஹோ, அவன் யார் என்னன்னு கூட தெரியாது சார். நீங்கள் மறுபடியும் அதே கேட்டிருந்தா எப்படி சார்? அப்போது உனக்கு எதுவுமே தெரியாது? தெரியாது சார். இதை நான் நம்பிட்டேன். உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? ஒரு ஆள் மேலே இருக்குது. யாரு? அவர் அதிகாரியாக இருக்கிறாரு, ஹைட்டாக வர இருப்பார், கேட்ட கேள்வி திருப்பி திருப்பி கேட்பாரு. அவர் தான் வேண்ட்டு என்னை மாட்டி விட்டுருக்குலாம் பண்ணிட்டுருக்காரு நினைக்கிறேன் சார். யாரு? நீங்கள் தான். என்னடா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து என்னையே கலாய்க்கிறியா? உன்னை ஆட்டோவில் வச்சு போதைப் பொருள் கையுமா பிடிச்சிருக்கோம். நீ மாட்டிக்கிட்டத ஒரு வீடியோ எவிடன்ஸா பக்கா எவிடன்ஸோட வச்சிருக்கோம். உண்மையை சொல்லிட்டு வெளியே போயிடு. சார் பொசுக்கு பொசுன்னு கை நீட்டுறீங்க, அதிகாரம் இல்லை, அப்படி தான் பண்ணுவீங்க. நான் கேட்ட கேள்வி திருப்பி திருப்பி கேட்குறீங்களா சார்? எனக்கு அது வந்து சத்தியமாக காண்டாக இருக்குது. நான் சொல்கிறேன் பாருங்கள் சார், நீங்கள் உண்மையாக கரெக்டான ரூட்டில் போய் விசாரிச்சிங்கன்னா ஆள் சிக்குவாங்க. சம்மந்தம் இல்லாமல் என்ன கொஸ்டில் கொடுத்துருக்காதீங்க. என்னடா நடக்குது இங்க? இது உன் கண்ட்ரோலில் இருக்கிற ஸ்டேஷனா இல்லை என் கண்ட்ரோலில் இருக்கிற ஸ்டேஷனா? ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள என்னையே கேள்வி கேட்டுட்டு இருக்க? நான் யாருன்னு தெரியும்ல, அமைச்சரே அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சவன். என்கிட்ட இந்த திமிரெல்லாம் காட்டாத. நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் 5 நிமிஷத்தில் பதில் சொல்லலை, லாக்கப்பில் வச்சு தோலை உரிச்சிடுவேன். சார் நீங்கள் எவ்வளோ வேணும்னு அடிச்சுக்கோங்க. நீங்கள் போட்டிருக்க காக்கி சட்டைக்கு நான் மரியாதை கொடுக்குறேன். இந்த காக்கி சட்டை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வெற்றியோட பதிலே வேறு மாதிரி இருக்கும். என்னடா சொன்ன? ஒரு ஆட்டோக்காரனுக்கு இவ்வளோ திமிரா? சார் ஆட்டோக்காரனா அவ்வளோ அசால்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு? நியாயமாக நேர்மையாக உழைக்கிற ஒரு ஆட்டோக்காரன் அமைச்சராக கூட ஆகலாம். எல்லாம் மாறிடுச்சுப்போம். நீங்கள் இந்த மாதிரிலாம் அராஜகம் பண்ணுறீங்கன்னு மேல் இடத்துல சாருக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், காக்கி சொக்காவை கவித்துறாரு பார்த்துக்கோங்க. நீ இப்படியெல்லாம் பேசினா நான் நம்பணுமா? அப்போ அந்த பார்சல்ல என்ன இருந்துச்சு? குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியுமா? டேய், நீ இப்போ உண்மையை சொல்ல போறியா இல்லையா? சார் நீ இப்பெல்லாம் நீங்கள் பேசினா நான் பயப்பட மாட்டேன். நீங்கள் எத்தனை வாட்டி கேட்டாலும் ஒரே பதில் தான், மாற்றி மாற்றி நான் பேச மாட்டேன். அந்த பார்சலுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. பேசஞ்சரை ஒருத்தர் இந்த கலெக்ஷன் பண்ணிட்டு வர சொன்னார், நான் பண்ணிட்டு வந்துட்டேன், அவள் தான். எனக்கு அந்த ஆளுக்கு சம்மந்தம் கிடையாது. எந்த சம்பந்தமும் இல்லையா? இப்போ நீ சொன்ன கஸ்டமரை வர சொல்கிறேன். யோ சார், அந்த ஆளை கூட்டு வாயா. சரிங்க சார்.